ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பல கோடி ஆண்டுகள் கழித்து நம்ம மூவி ரிவ்யூ சொல்ல போகிறோம். என்ன மூவின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சூர்யா நடித்த தங்குவா தான். பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நல்லா இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும். படத்தோட கதை பார்த்திங்கன்னா 1070. அப்போ அந்த கொலம்பியா அந்த மன்னர்கள் அப்போ அந்த டைமில் 5 ஐலாண்டு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அதில் ஒன்று தான் நம்ம ஹீரோ இருக்கிறது. எல்லா மக்களும் ஒரு ஒரு வகையாக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அக்ரெசிவாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து சண்டையும் போடுவாங்க, நேரத்தில் சமாதானமாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தந்திரம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான். அப்புறம் ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. அதாவது 2024 இது நம்ம ஃப்ரான்சிஸ்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏஞ்சலினாவும் இருப்பாங்க. அவங்களும் அப்படி இப்படின்னு இருக்கும். இந்த கல்கி பட ஹீரோயின் இருப்பாங்களே, அவங்க தான் அந்த கைரா அப்படின்ற கேரக்டர் இதில் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ரொம்ப நாளும் நடுவில் வந்து நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. யோகி பாபு வந்து எடுத்தோடனே சார் வந்து மஜாவாக 3 கேர்ள்ஸோட சுற்றிட்டு இருப்பார். அதுவும் நல்லா இருந்தது. அடுத்து வந்து எப்படின்னா, ஒரு பையன் வந்து ரிசர்ச் லேப்லேருந்து தப்பிச்சு போன பையன் வந்து அவன் பேர் அதில் ஜீவன். ஆனால் வந்து 1070 அதில் வந்து அவன் பேர் முருகா. கங்குவா தான் ஹீரோ. இதில் வந்து நம்ம ஹீரோ பேர் ஃப்ரான்சிஸ். நம்ம ஃப்ரான்சிஸோட வேலை என்னன்னாக்கா, இந்த கமிஷனர் வந்து பவுண்டி, அந்த நியர்லி கல்கி தான். அந்த இது என்னென்னா, முடிக்க முடியாத கேஸ்லாம் இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இவங்க வந்து அக்யூஸ்ட்டை போய் பிடிச்சி கொடுப்பாங்க. அந்த ஜீவன்ற பையன் வந்து லேப்லேருந்து தப்பிச்சு நம்ம சூர்யா கிட்ட வந்துடுவான். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. திடீர்னு தலையில் கை வச்சா ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வரும். அந்த பையனை கடத்தி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கே போவாங்க. தலைவர் பெரிய ஆள். ஒரு ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தன் வந்து துரோகம் பண்ணிவிடுவான். அவனை அடிச்சிருவாங்க. உடனே அந்த ஊர் தலைவன் சொல்லுவான், குடும்பத்தையே அடிச்சிருங்க அப்படின்ட்டு. சூர்யா அதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டான். அவன் ஒய்ஃபான போய் செத்துருவாங்க. இந்த பையனை மட்டும் பார்த்துங்க அப்படின்னு. இந்த பையனுக்கு பிடிக்காது. அப்புறம் அப்படி இப்படின்னு பண்ண வச்சு பிடிக்க வச்சிரும். போர்லாம் நடக்கும். அதில் டாக்டிக்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. லாஸ்ட்டு பாருங்கள், நம்ம கார்த்தி, அதாவது இந்த கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ஸில் இந்த வேசி மகன் சொல்லுவோம், அவர் தான் வந்து நம்ம கார்த்தி. ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இவங்க ஃபேமிலி மொத்தமாக செத்ததுக்கப்புறமா கார்த்தி வருவார். கார்த்தி வந்து நான் தான் இனிமே அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டைலாக் பேசிட்டு முடிச்சுடுவாங்க. நல்லா தான் இருந்தது. இப்போ 2024 வரும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜீவனை பிடிச்சி வச்சுருக்காங்க. பிடிச்சி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறது தான். திடீர்னு எப்படி ஃப்ளாஷ்பேக் மாறி மாறி போகிறாங்க. அதாவது பார்ட் 2 கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு லீடு கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ஸு, நருட்டோவில் வந்து ஒருத்தன் வந்து டீமன்ன்ற நைட்மேர், அந்த இது வந்து இம்மோட்டலாக ஒருத்தன் இருப்பான். அந்த ஷிகமாரு கூட சண்டை போடும், செம்மையாக இருக்கும். அந்த ஆள் தான் வந்து இதில் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கத்தி வச்சுருப்பார், ஒரு கத்தி. அந்த கத்தி வச்சுருப்பார். அந்த கத்தி வந்து நம்ம காத்தி வச்சுப்போம். நல்லா நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணேன். அப்புறம் அந்த பையனுக்கு, அதாவது முருவா, அந்த ஜென்மத்தில் இந்த 2024 வந்து அவன் பேர் ஜீவன். 1070 வந்து அவன் பேர் முருகா. அதான் முருவான்னுவாங்க. இவர் பேர் தங்கவா, கொங்குவா. அப்புறம் பிடிச்சதுன்னே ஹீரோவோட பசங்க எல்லாத்தையும் வந்து நம்ம ஊர் ஆளுங்க போட்டு தள்ளிடுவாங்க. இந்த பையனை பிடிச்சி வச்சுட்டு உடனே பிளாக்மெயில் பண்ணும்போது, ஏன்னா ஒருத்தனுக்காக நீங்கள் பார்க்காதீங்க, உங்களோட இனமே அழிஞ்சிரும், நீங்கள் செத்துட்டிங்கன்னா உங்கள் இனமே அழிஞ்சிரும், நானா ஒருத்தவன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சுறாமீனுக்கு இரையாயிடுவான். இவனை போட்டு தள்ளி முடிச்சிருவாங்க. அப்புறம் 2024 வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது தான் கதையே. ஆனால் படம் ஓரளவு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பெருசாக கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சல்சா டான்ஸ் தான் இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. படம் பார்க்கலாம், ஆவரேஜாக நல்லா இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு அதிகமாக கொடுங்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.